உலகில் நாடும் உரிமையும் கிடைக்காமல் எத்தனையோ இனங்கள் இருக்கின்றன. சில இனங்கள் இருக்கும் இடத்தை விட்டு துரத்தப்படுகின்றன. உள்நாட்டு நெருக்கடிகளால் சில இனங்கள் இடம்பெயர்கின்றன. இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கும் ஒரு இனத்தை பற்றி பார்ப்போம். உய்கூர். சீனாவில் இருந்து வரும் செய்திகளில் அவ்வப்போது இடம்பெறும் இந்த சொல் ஒரு இனத்தை குறிக்கக்கூடியது. வடமேற்கு சீனாவில் வாழ்ந்து வரும் இந்த இனத்தவர்களில் பெரும்பான்மையினர் முஸ்லிம்கள். துருக்கிய அடையாளத்தை கொண்டிருக்கும் இந்த இனத்தவர் வெய் சாம்ராஜ்ய வழி வந்ததாக கருதப்படுகின்றனர். பழங்கால குறிப்புகள் 15ஆம் நூற்றாண்டில் காணாமல் போனதால் இன்று வரை வரலாற்றில் முழுமையான அடையாளம் இல்லாத ஓர் இனமாக இருந்து வருகிறது உய்கூர். சீனாவை தவிர மத்திய ஆசிய நாடுகளான கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் உய்கூர் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் துருக்கியிலும் இந்த மக்கள் சிறிய குழுக்களாக இருந்து வருவதாக தகவல்கள் உள்ளன. தனி பாரம்பரிய உடைகள், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்றவை உய்கூர் இனத்தவரின் சிறப்பு. துவக்கத்தில் தனிக்குழுவாக இருந்த இந்த மக்களோடு பிற்காலத்தில் பிற மக்கள் ஒன்றிணைந்ததாக தெரிகிறது. உய்கூர் என்றால் ஒன்றுபட்ட மக்கள் என மொழியியலாளர்கள் கூறுகின்றனர். இந்த மக்களின் பாரம்பரிய அடையாளங்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மரபணு சோதனைகளும் நடத்தப்பட்டன. அதில் இவர்கள் கிழக்காசிய மற்றும் காக்கசியன் மக்களின் கலவையாக இருக்கக்கூடும் என அறியப்படுகிறது. ஆனால் இது போன்ற சோதனைகளை உய்கூர் ஆர்வலர்கள் எதிர்த்து வருகின்றனர். இதனால் தங்களுடைய பழங்குடியின அடையாளம் மறுக்கப்படுமோ என்ற அச்சமே காரணமாக சொல்லப்படுகிறது. உய்கூர் மக்கள் வசிக்கும் பகுதியில் சமீப காலங்களில் வகுப்புவாத கலவரங்கள் அதிகம் நிகழ்ந்து வருகின்றன. உய்கூர் இனத்திற்கும் ஹான் சைனா இனத்திற்கும் அடிக்கடி மோதல் நிகழ்ந்து வருகின்றன. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிரியா போன்ற நாடுகளில் இயங்கும் ஆயுத குழுக்களுடன் இங்குள்ள இளைஞர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் மேற்கத்திய நாடுகளின் பார்வையும் உய்கூர் மக்கள் மீது திரும்பியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.